திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பூக்கடைக்குள் புகுந்த விபத்தில் 2 இளைஞர்கள் நூலிழையில் உயிர் தப்பினர். அந்த காட்சியை பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்போம். செந்தில்குமார், வணக்கம். இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன? மேடம், கடந்த 30ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி கண்ணன் என்பவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் ஈரோடு அருகே உள்ள கூடுதலை பவானீஸ்வரர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய காரில் வந்து கொண்டிருந்தார். அந்த காரை கண்ணன் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் அவிநாசியில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேயூர் சாலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் கார் நின்று கொண்டிருந்தது. சிக்னல் முடிந்ததும் காரை இவர் எடுக்காததால் இவருடைய காருக்கு பின்னால் இருந்த வாகன ஓட்டிகள் சிக்னல் விழுந்ததை இவர் கவனிக்காமல் இருக்கிறார் என நினைத்து ஹாரன் அடித்துள்ளனர். இதனால் பதட்டமடைந்த கண்ணன் ஆக்சிலேட்டரை சற்று அதிகமாக அழுத்தவே கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி சாலையோரம் இருந்த பூக்கடையின் முன்பகுதியில் மோதியது. நல்வாய்ப்பாக அங்கு மின்கம்பம் இருந்ததால் மிகப்பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் சாலையோரம் நடந்து வந்த மாற்றுத்திறனாளி வாலிபரும் பூக்கடையில் அமர்ந்திருந்த வாலிபரும் மயிரிழையில் உயிர் தப்பியது பூக்கடையில் வைத்திருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இரு இளைஞர்கள் மயிரிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் மிகப்பெரிய பதப்பதைக்கும் நிகழ்வை உருவாக்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.